வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் WH கொஸ்டின்ஸ். ஸோ WH கொஸ்டின்ஸுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் அண்ட் WH கொஸ்டின்னா என்ன அப்படின்னு சொல்லி டீச் பண்ணி அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ புரியும். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு அதில் யூ மட்டும்தான் சப்ஜெக்டாக வச்சு மேக் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் தே சப்ஜெக்டாக வந்தால் எப்படி மேக் பண்ணணும் அண்ட் அதோட தமிழ் மீனிங் என்ன, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், வேர் வில் தே கோ. த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வேர் வில் தே கோ. வேர்னா என்ன அர்த்தம்? எங்கே. ஸோ வில் அப்படிங்கிறது இட் இண்டிகேட்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். தேனா அவர்கள், கோ அப்படின்னா என்ன வேர்பு, போ அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு தமிழ் மீனிங் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? நாளை அவர்கள் எங்கே செல்வார்கள். ஓகேவா? ஸோ இதை வச்சு அடுத்தடுத்த சென்டென்ஸுக்கு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹவ் வில் தே கோ. அவர்கள் எப்படி போவார்கள். அவர்கள் நாளை எப்படி போவார்கள். வை வில் தே கோ. அவர்கள் ஏன் போகிறார்கள். நாளைக்கு அவர்கள் ஏன் போகிறார்கள். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மூணும் ஃப்யூச்சர் டென்ஸ்னால் அடுத்து மூணும் பாருங்கள் பாஸ்ட் டென்ஸ். வேர் டிட் தே ட்ரைவ். ஃபஸ்ட்டு 3 கொஸ்டினுக்கும் அடுத்த 3 கொஸ்டினுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ ரேண்டமாக சம் கொஸ்டின்ஸ். வேர் டிட் தே ட்ரைவ். இப்போ டிட் வந்துடுச்சு, அதனால் இது பாஸ்ட் டென்ஸ். வேர் டிட் தே ட்ரைவ் தமிழ் மீனிங் கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும்? நேற்று அவர்கள் எங்கே ஓட்டினார்கள். ஸோ ஒரு பைக்குன்னு வச்சுக்கலாம். நேற்று அவர்கள் பைக் எங்கே ஓட்டினார்கள், அல்லது ஒரு கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஹவு டிட் தே ட்ரைவ் தமிழ் மீனிங் என்ன? எப்படி ஓட்டினார்கள். நேற்று அவர்கள் எப்படி கார் ஓட்டினார்கள். வை டிட் தே ட்ரைவ் ஏன் ஓட்டினார்கள். ஏன் அவர்கள் நேற்று கார் ஓட்டினார்கள். ஓகே, இதுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் வில் தே கோ. தே வில் கோ மார்க்கெட். தே வில் கோ டு மார்க்கெட் அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லலாம். ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் தே வில் கோ மார்க்கெட். செகண்ட் கொஸ்டின், ஹவ் வில் தே கோ. தே வில் கோ பை வாக். அவங்க நடந்து போவாங்க. ஓகேவா? தேர்ட் கொஸ்டின், வை வில் தே கோ. மார்க்கெட்டுக்கு எதுக்கு போவாங்க? தே வில் கோ டு பை வெஜிடபிள்ஸ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி அடுத்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர். வேர் டிட் தே டிரைவ் த கார். தே ட்ரோவ் இன் கிரவுண்ட். ஸோ அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸோட ஜென்ரல் ஃபார்மேட் அல்லது ஸ்ட்ரக்சரை அது ஃபுல்ஃபில் பண்ணணும். எஸ் ப்ளஸ் V2. ஸோ கொஸ்டின் கேட்கும்போது வேர் டிட் தே ட்ரைவ்னு தான் கேட்கணும். ஆனால் ஆன்சர் சொல்லும்போது தே ட்ரோவ் அப்படின்னு தான் என்ன செய்யணும், சொல்லணும். வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் ஆன்சர் சொல்லணும். தே ட்ரோவ் இன் கிரவுண்டு. கிரவுண்டில் ஓட்டினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின், ஹவு டிட் தே ட்ரைவ். அவங்க எப்படி ஓட்டினாங்க. தே ட்ரோவ் வெரி வெல். நல்லா ஓட்டினாங்க, அழகாக ஓட்டினாங்க அப்படிங்கிறது மீனிங். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், வை டிட் தே ட்ரைவ். அவங்க ஏன் ட்ரைவ் பண்ணாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு லேர்ன் டிரைவிங். ஓகேவா? எதுக்காக அவங்க கார் நேற்று கிரவுண்டில் ஓட்டினாங்க. டிரைவிங் பழகிறதுக்காக ஓட்டி பார்த்தாங்க, கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஸோ ஆன்சர் இப்படியும் என்ன செய்யலாம், எழுதலாம். வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் அப்பெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்ன செய்கிறேன், மேக் பண்ணுறேன். ஸோ தெர் ஆர் 7 சப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம யூவை வச்சு மேக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இங்கே தேயை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மேக் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் ஐ, ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் சப்ஜெக்டாக வச்சு எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணணும், அதுக்கு ஆன்சர்ஸ் எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ.